ஐயோ இந்த ஒத்த ஓட்டு முத்தியால பாதி சீன் கட் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டு நொந்துட்டேன். இனிமே படம் யாராவது வந்தாங்கன்னா லொடான்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருவேன். கடைசியில அது மூலமாவே எனக்கு நிறைய ஆப்புகள்லாம் வந்து. விஜயகாந்த் சார் பத்தி உங்களோட அற்புதமான மனிதர், ரொம்ப அற்புதமான மனிதர். என்னன்னா அப்ப நான் பண்ணும்போது அப்பதான் அவங்க படங்கள்லாம் வந்துட்டு இருந்த சமயம். சோ விஜய் சாரும் growth ஆகுறாங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் அசிங்க சிங்க சிங்க ஆப்ளைக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்களா? அதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் இதாயிருச்சு மாமி. அதுக்கு நீங்க இனிமே பொண்ணுக்கு சமைக்க தெரிஞ்சாதான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம் நீங்க சொல்லி கல்யாணம் பண்ணுங்க. ஆம்பளைங்க கிடைக்க மாட்டேங்குது. விஜயகாந்த் சாரு, விவேக் சாரு, டெல்லி கணேஷ் சாரு, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சீரியல்லாம் ஒரிஜினாலிட்டி இருக்கும். நல்லாவே எல்லாமே ஒரிஜினலா இருக்கும். நம்ம டயலாக் எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப என்னன்னா பேப்பரே கையில கொடுக்க மாட்டேன். அது கல்யாண புடவை வேணா 50,000 வாங்கலாங்க. சும்மாவே புருஷன் போய் 50,000 புடவை வாங்கி கொடுனா அந்த ஆள் மொட்டை தான் அடி. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது நான் நினைப்பேன் இவங்க இன்னும் தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு கேரக்டர் இருந்திருக்கலாம். இப்போ சரண்யா பொண்ணு எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அம்மாவா இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களும் இருந்திருக்கலாமா அப்படின்னு நான் பர்சனலா யோசிப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரி தாட் வந்திருக்கா? நம்ம இன்னும் நான் நிறைய நினைச்சிருக்கேன். நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம், நல்லா வந்திருக்கலாம், நம்ம இன்னும் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிருக்கலாம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்ப என்னோட பொண்ணோட முகத்தை பார்ப்பேன், இதை விட வேற என்ன நமக்கு வேணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால அதெல்லாம் எதுவுமே வந்து நான் இழந்ததுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இறைவன் எனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் எப்பயுமே. சினிமாலையும் ஒரு நல்ல பேர் வாங்கியாச்சு, சீரியலும் பேர் வாங்கியாச்சு மேம். எது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கவர்ந்துருக்கு? இதுல கிடைச்ச ரெகக்னிஷன் எனக்கு ஓகே சூப்பரா இருக்குல்ல? சீரியல் தான். ஏன் மேம் சீரியல் சொல்றீங்க? ஏன்னா படம் வந்து முடியணும், ரிலீஸ் ஆகணும், ஓடணும், அப்புறம் என் கேரக்டர் வெளியே வரும். இதேதான் வந்து ஆமா. ஐயோ இந்த ஒத்த ஓட்டு முத்தியால பாதி சீன் கட் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டு நொந்துட்டேன். இனிமே படம் யாராவது வந்தாங்கன்னா வேணவே வேணான்ற மாதிரி அந்த அளவுக்கு ஆயிட்டேன் நானு. அதே சீரியல் அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு என்ன சொல்ற கேரக்டரோட டிஃபரன்சியேஷன் இருந்துட்டு இருக்கும். அது மாதிரி என்ன சொல்ற நிறைய ரீச் ஆயிடும் ஜனங்க கிட்ட. டெய்லி பார்த்துட்டே இருப்பாங்க. நல்ல ஜனங்களோட இது சீக்கிரம் ரீச் ஆகும். ஸோ அதனால சீரியல் ஓகே. சீரியல்ல கிடைக்கும் போது எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஹாப்பி, இவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? சீரியல் பார்த்துட்டு நீங்க சொன்னீங்களா ஒருத்தர் கம்பெட் தடிக்க வந்து, அந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத? அது நிறைய இருக்கு. என்னன்னா இப்ப நான் வந்து கடைக்கு போவேன் சொல்றேன் இல்லையா, ஒரு ஜவுளி கடைக்கு போறேன் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க வந்து வேகமா வந்து ஐயோ இப்ப இந்த ஒண்ணும் இல்ல, இந்த ஜீ தமிழ்ல ஒண்ணு பண்ண நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பார்த்தா ஒரு ஹைஃபை மதர் கேரக்டர், சுடிதாரு அந்த மாதிரிதான். அதுல வந்து மாடர்ன் மதர் மாதிரி. அது பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரசிச்சு பண்ணேன் அந்த கேரக்டர். சோ எங்க போனாலும் வந்து ஐயோ ரேணுகா கேரக்டர்ல பின்னி படல் எடுக்கிறீங்களே, அவ்வளவு நல்லா இருக்கு, சூப்பரா பண்றீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி பனிவிழும் மலர்வனம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில எல்லாருமே நெகட்டிவ், நான் ஒருத்தி மட்டும்தான் பாசிட்டிவ். எல்லாருமே கைகோர்த்து கொண்டு போற கேரக்டர். இவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும், இவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும். அது கிருஷ்ணவேணிங்கிற கேரக்டர். அதுவுமே எல்லாரும் பனிவிழும் மலர்வனம் கிருஷ்ணவேணி சூப்பர் மேடம், எப்படி மேடம் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்வாங்க. சோ அதெல்லாம் ஒரு பூஸ்ட் மாதிரி நமக்கு சந்தோஷம். அது கேட்கும் போது நிம்மதியா இருக்கலாம். ஆமா, நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படிங்கறக்கு அதுதான் நம்மளோட பதில். கண்டிப்பா. உங்களுடைய ஸ்ட்ரென்த்தா நீங்க எது பாக்குறீங்க, உங்களோட வீக்னஸா நீங்க எது பாக்குறீங்க? என்னைக்குமே என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். என்னைக்குமே எனக்கு கிடைச்ச கேரக்டரை நான் நல்லா பண்ணுவேன். என்னைக்குமே எனக்கு என்னோட சினிமாவை நான் நேசிப்பேன். இது எனக்கு கிடைச்ச ஸ்ட்ரென்த். அதே மாதிரி இன்னொரு இது பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி, அவங்க எனக்கு கிடைச்ச ஸ்ட்ரென்த். என் பாப்பா, என் ஹஸ்பண்ட். உங்களோட வீக்னஸா நீங்க பாக்குறது? வீக்னஸ்னா லொடான்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருவேன். கடைசியில அது மூலமாவே எனக்கு நிறைய ஆப்புகள்லாம் வந்திருக்கு. வாயால வடை சுட்டு கடைசியில வாயில புண்ணு அந்த மாதிரி. ஓகே, இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சதுன்னா பார்த்து பக்குவமா பேசிக்கணும். பக்குவமா பேசி பழகு ஐயா. வாங்க பேசுவோம் பழகுவோம், பிடிச்சா சரி, பிடிக்கலன்னா ஒதுங்கிருவோன்னு இவரு சொல்வாரே நம்ம சாலமன் பாப்பையா சாரா, அந்த மாதிரி.
இடையில பேசும்போது விஜயகாந்த் சார் பத்தி பேசுனீங்க மேம். விஜயகாந்த் சார் பத்தி உங்களோட பார்வை? அவர் அற்புதமான மனிதர், ரொம்ப அற்புதமான மனிதர். என்னன்னா மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர். ஓகே. சினிமாங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு எல்லாருமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்ததுன்னா எல்லாரும் சாப்பிட்டாங்களா, எல்லாருக்கும் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றது. நிறைய என்னன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உடம்பு சரியில்லைன்னா கூட ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி போயிட்டாங்க. ஏன்னா கெட்டு போயிடும், அன்னைக்கு டேட்டு கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த மாதிரிலாம் அவர் கிடையாது. அவர் வந்து உடம்பு முடியலன்னா இமீடியட்டா யாரா இருந்தாலும் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்து நல்லா இருந்தாதான் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீ ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கா மேம். என்ன உடம்பு சரியில்லைங்கிறது ஒரு மனிதனுக்கு சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அதுவும் அவுட்டோர்ல நாங்க திண்டுக்கல் பெரிய மருது ஷூட்டிங் எல்லாம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழை ஜாதிலாம் இங்க நடந்தது. நான் அவரோட ஒரு 2-3 படம் பண்ணேன். திண்டுக்கல்ல எல்லாம் 2-3 பேருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்பெல்லாம் அவர் வந்து முதல்ல உடம்பு இது பண்ணி ரெஸ்ட் எடுறா, அதுக்கப்புறம் இது பண்ணலான்ற மாதிரி. ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர். அதே மாதிரி அவர் சொன்னாலே அந்த சாப்பாடு பத்தி எல்லாருமே சொல்லுவாங்க மேம். நான் பார்த்ததில்ல, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா மேம்? அவர் எல்லாருக்கும் ஈக்குவலா ஆமா, எல்லாருக்கும் ஈக்குவலான சாப்பாடு, தானும் எல்லாரோடய உட்காந்து சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார் அவரு. உரிமையை கோச்சுக்கு வராமே. ஆமா, என்ன அதாவது தான் சொல்லி கேட்கல அப்படின்னா, ஓ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா நீங்க அப்படி இப்படின்னு வர அந்த மாதிரி செல்ல கோபம், அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. அஜித் சார் பத்தியும் பேசலாமா? ஏன்னா விஜய் அவர்களை பத்தி பேசணும், அஜித் சார் பத்தியும் நம்ம பேசலாமா? அஜித் சார் பத்தி 3 படம் பண்ணியிருக்கேன் நானு. அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஓவராவும் பேச மாட்டாரு, பேசாமலும் இருக்க மாட்டாரு. நார்மலா பேசுவாரு, எல்லாரோடய உட்காந்து டீ சாப்பிடுவாரு, நல்லா வந்து ஜாலியா இருப்பாரு. சீன் வரும்போது நல்லா நடிப்பாரு. ஏன்னா அப்ப நான் பண்ணும்போது அப்பதான் அவங்க படங்கள்லாம் வந்துட்டு இருந்த சமயம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் தலையா வந்தது. தலையா வந்ததுக்கு அப்புறம் நான் நடிக்கல. அதுக்கு முன்னாடி அவரோட நான் நடிச்சது வந்து ரொம்ப கைண்டு. அவரும் ரொம்ப கைண்டு, நல்லா பேசுவாங்க, நார்மலா எல்லாரோடையும் இருப்பாங்க, நல்லா ஜாலியா சிரிச்சு கலகலன்னு இருப்பாங்க. உண்மைதாமா. இப்போ ரீசெண்டா சொசைட்டில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம். நீங்க சோசியல் ஐக்கனாவும் இருக்கீங்க, நிறைய இது பண்றீங்க. உங்களுக்கு மனசை பாதிச்ச இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு சொசைட்டில அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்பவம்? இப்போ வந்து நிறைய இந்த மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய வந்துருச்சு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இது யூடியூப் எல்லாமே. இப்போ நம்ம பேட்டியே ஒன்று எடுக்கிறோம். இந்த பேட்டி எதனாலனா அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை நம்ம வந்து ஜனங்களுக்கு சொல்றோம், அது ஒரு ப்ரோக்ராமாவோ சொல்றோம், இல்லை ஏதோ ஒரு விஷயமா சொல்றோம். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்து போடுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி சொல்றாங்க. அந்த மாதிரினா நான் என்ன பண்ணேன், ஒரு வீடியோ பார்த்தேன், அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் அசிங்கமான கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்னோடதுல இல்ல, வேற யாரோட ஒரு வீடியோல தப்பா போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிடிச்சா ஒரு கமெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நல்லா இருந்தது, ரொம்ப இதா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு அமைதியா போயிடுங்க. தப்பான கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. அதுவும் வந்து நான் அந்த என்ன வீடியோங்கிறத மறந்துட்டேன். ஒரு அப்போ இதே இந்த கமெண்ட் கொடுக்குறவங்களே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ரொம்ப அப்படிதானே எல்லாரும். ஸோ அதனால நான் சொல்லணும்னு நினைக்கிறது, ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் இதுதான். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாவே போகுது. அப்படி கொஞ்சம் ஜாலியாவும் உங்களுக்கு உங்களோட குக்கிங் இதை பத்தி சொல்லுங்களேன். வீட்டுல சமைக்கிறது உண்டா? இல்ல குக் இருக்காங்க, நானும் சமைப்பேன். வெஜிடேரியன் தான், நான்வெஜ் செய்ய மாட்டேன். நான் வந்து பிறந்ததுல இருந்து வெஜிடேரியன் தான். எனக்கு செய்யவும் தெரியாது, சாப்பிட்டதும் இல்ல. ஓகே. வெஜிடேரியன்ல என்ன ஐட்டம் வேணாலும் செய்வேன். உங்களுக்கு ரொம்ப நீங்க சமைச்சதுல எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து வெஜிடபிள் புலாவ், ஓகே, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிடிக்கும். அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வச்சு பண்றது பிடிக்கும். பொட்டேட்டோஸ்ல எந்த வகையான பொட்டேட்டோ பண்ணாலும் பிடிக்கும். ஏதாவது சமைச்சிட்டு ஐயோ சொதப்பிடுச்சு, சரி கொடுப்போம், அந்த மாதிரி ஏதாவது நடந்தது இருக்கா? அது வந்து இந்த சோயா வடைன்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, வடை தட்டுறதுக்கு உருண்டையா வரல, உதிர்ந்து போயிடுச்சு. உடனே அதை பக்கோடா மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே அள்ளி கொண்டு போய் இந்தாங்க சோயா வடைக்கு மேல சோயா பக்கோடான்னு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா. சாப்பிட்டு எப்படி இருக்குங்க?
வேற என்ன, வேற வழி என்ன, சாப்பிட்டு எப்படி இருக்கே, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, ஆனா வடைக்கு பதில் இது பக்கோடா ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. எப்படியான ஒரு புது டிஷ் ஆகி போச்சு. ஆமா, நான் ஏதோ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல, மோஸ்ட்லி அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னா அது சின்ன வயசுல என்னன்னா, நான் 8வது படிக்கும் போது எங்க அம்மா வந்து, அம்மாவும் ஒர்க்கிங்க, எனக்கு 2 அண்ணா 2 தம்பி. அப்போ ஒரே பசி, எல்லாம் பசி பசின்னாங்க. சரி நம்ம என்ன பண்ணலாம், அன்னைக்கு சாட்டர்டேயோ அந்த மாதிரி ஏதோ, அம்மா காலையில் கிளம்பிட்டாங்க. சரி சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாம்பார் ட்ரை பண்றேன். என்ன பண்ணிட்டேங்க, கடலை பருப்புல சாம்பார் வச்சு. கடலை பருப்பு இல்லைங்களா? தோரம் பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் வித்தியாசம் தெரியல எனக்கு. தூர் தால் அண்ட் சனா தால் இருக்கு இல்லையா, அது ரெண்டுக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. இப்பவே எனக்கு தெரியல. அப்படியா? உங்களுக்கு ஜென்ஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டேன், கடலை பருப்பு வச்சு சாம்பார் பண்ணிட்டேன். பார்த்தா மொட்டு மொட்டா நிக்குது. எங்க அம்மா வந்து என்னடி பண்ணி வச்ச அப்படின்னாங்க. இல்லம்மா அந்த இதுல இருந்து பருப்பு லூசி, இது வந்து கடலை பருப்பு, இதுதான் துவரம் பருப்பு, இதுலதான் சாம்பார் வைக்கணும் அப்படின்ட்டு. அது ஒரு மறக்க முடியாம சாம்பார் நினைச்சா உங்களுக்கு வரும். அப்புறம் ஒரு இடம் மைசூர் பாக் கலர்னேன். மைசூர் பாக் கலர்ன்னு சொல்லிட்டு தட்டுல ஊத்திட்டேன். கரண்டி வச்சு கட் பண்ணலான்னு போது கரண்டியோட அப்படியே வந்தது மேல. ஐயோ, பாத்தாங்களா? என் பிரதர்ஸ் தான், வேற யாரு. அப்புறம் என்ன பண்ண, அதையும் வேஸ்ட் பண்ணல, அதை திரும்பி உருக்கி அதை எடுத்து பிரெட்ல ஜாம் மாதிரி வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஆனா இந்த அம்மாக்களுக்கு மட்டும் இது ஒரு தெரிஞ்ச டெக்னிக். எது சொதப்பினாலும் அப்படியே மேட்ச் பண்ணி அதுக்கு ஒரு புது பேர். ஏங்க அப்போ இப்போ இல்ல, 8வது 9வது போது சொல்றேன், மைசூர் பாக் பொண்ணு அப்பவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா, அப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பர்சன் பாருங்க. 8வதுலயேவா? சூப்பர். இப்ப இருக்கிற பொண்ணுங்கள சொல்லிடுங்களா, எங்களை பண்ண சொல்றாங்க. எங்க பாப்பாவே வந்து இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது அவளுக்கு, சுடு தண்ணி கூட போட தெரியாது. இப்போ வந்து பொண்ணு பாக்குறாங்க, இந்த மாப்பிள்ளை பாக்குறாங்க, மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்களா? அதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் இது ஆயிருச்சு மேம். அதுக்கு நீங்க இனிமே பொண்ணுக்கு சமைக்க தெரிஞ்சாதான் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம் நீங்க சொல்லி கல்யாணம் பண்ணுங்க. ஆம்பளைங்க கிடைக்க மாட்டேங்குது. அப்ப சும்மா கிளம்புறாங்க. அப்ப ஒரு வேலை பண்ணுங்க, கல்யாணம் பிக்ஸ் ஆகி அந்த கேப் இருக்குல்ல, அதுக்குள்ள சமையல கத்துக்கிட்டு அனுப்பி விடுங்கன்னு சொல்லிருங்க. இல்லன்னா நாங்க கத்துக்க வேண்டியது அந்த டைம்ல. நீங்க தான் எங்களுக்கு சமைக்க தெரிஞ்ச பொண்ணா வேணும்னு கேக்குறீங்களே, என்ன பண்றது? அப்படி இருந்தா கிடைக்க மாட்டேங்குது மேம். அதனாலதான் சரி நீங்க கத்துடலாம் அப்படின்ட்டு. ஆமா, வேற வழி இல்ல. சரி, ஒண்ணு இந்த வழிக்கு போகணும், இல்லன்னா அந்த வழிக்கு போகணும். ஒண்ணு லெஃப்ட் இல்ல ரைட் அப்படின்னு, ரெண்டுல ஒண்ணு. உங்களுக்கு அடிக்கடி இந்த சாங் கேட்டா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும், அடிக்கடி இந்த சாங் கேட்பேன் அப்படின்னா எதுமா? மூங்கில் காடுகளே. அப்படியா? நான் ஏன் இது கேட்டேன்னா உங்க வாய்ஸ்ல இருந்து நான் பாட வைக்கணும்னு நினைச்சேன். உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஜென்ஸ் பாடுனது பாது. நீங்க பாடுங்க, அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம். மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துளைக்கும் அருவிகளே, ஓ நீங்க பாடுன்னு சொன்னா பாட மாட்டீங்க, அதனாலதான் பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டு சுத்தி வரீங்க அப்படி. மேம் உங்களோட வாய்ஸ் நடக்கும். ஏன் மேம் சீரியல்ல வேற ஒரு வாய்ஸ்? அது கொரோனாக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. கொரோனாக்கு அப்புறம், கொரோனாலதான் எல்லாம் புருஷனே பொண்டாட்டியை தொடக்கூடாது, புள்ளைய தொடக்கூடாது, விரல் பட்டா கொரோனா ஒட்டிக்கும் அப்படி இப்படின்னாங்களே. அப்புறம் எங்க இருந்து போய் மைக்கு வச்சு நம்ம வந்து பேசுறது? யாருமே எங்கேயும் போல, எல்லாம் 1.5 வருஷம் சிறை வாசம். அதனால அப்ப மாறினதுதான். அதுல இருந்து அப்படியே வேற. இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, காலையில ஷூட்டிங், சாயந்தரம் டப்பிங் அப்படின்றாங்க. அப்ப திருப்பி ஷூட்டிங் முடிச்சு டப்பிங் முடிச்சு வீட்டுக்கு போறதுக்கு நைட் 11:30 12 ஆயிடுது. டயர்ட் ஆயிடுது. காலையில 8 மணிக்கெல்லாம் ஸ்பாட்ல இல்லைன்னா மேடம் லேட் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒரு துறையில இருந்தாங்கன்னா அதே ஃபீல்ட்ல வந்து ஒய்ஃப் இருக்க கூடாது, சண்டைகள்லாம் இருந்துக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே ஃபீல்ட்ல இருக்கீங்க. அது தப்பான கருத்து. ஆக்சுவலா எப்படி தெரியுமா, இப்போ ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த டாக்டரோட பிளஸ் அண்ட் மைனஸ் அவங்களுக்கு தெரியும். இதே ஒரு டாக்டர் வக்கீல கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த டாக்டர் என்ன மாதிரி ஃபேஸ் பண்றாரு, வக்கீல் என்ன மாதிரி ஃபேஸ் பண்றாங்கன்றது 2 பேருக்கும் தெரியாது. சோ நம்ம துறையிலேயே நம்ம கல்யாணம் பண்ணோம்னா நமக்கு எத்தனை மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும், ஷூட்டிங்க்கு லேட்டா போனா என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தெரியும். அதனால நான் அதே துறையில இருக்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டேன். சந்தோஷம். ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நாங்க போய் சொல்லிட்டு வெளியே போக முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருமே. ஏன்னா எங்க பசங்களோட வெளியே எங்க போனோம், நீங்களா இன்னைக்கு தான் ஷூட்ல நீங்க வெளியே போற அப்படின்னு தெரிஞ்சு மாட்டிக்கோம்ல நாங்க.
அதெல்லாம் வந்து தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணா உததான் கிடைக்கும். ஆமா, ஓகே ஃப்ரெண்ட்ஸோட மேம் ஃப்ரெண்ட்ஸோட போறதுங்கிறதுலாம் இன்னைக்கு சகஜம் அப்பா. அது ஓகே. சரி மேம், காமெடி ஆர்டிஸ்டா இருக்கீங்க, நான் இது கேள்வி உங்ககிட்ட கேட்டாகணும். இந்த காமெடி சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நினைச்சாலும் எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னா என்ன சீன் மேம்? அதாவது அவ்வை சண்முகில இவரு நம்ம டெல்லி கணேஷ் சாருக்கு தண்ணி ட்ரிங்க்ஸ் ஊத்தி விடுவாங்க. ட்ரிங்க்ஸ் ஊத்தி விட்டு அவர் ஏதோ சொல்றதுக்கு வருவாரு. சொல்ல வந்தோடனே திரும்பி அவரை வந்து அடிப்பாங்க. அடிச்ச உடனே திரும்பியும் பாத்தீங்கன்னா அவருக்கு திரும்பி ட்ரிங்க்ஸை ஊத்தி விட்டு திரும்பி ஏதோ சொல்ல வருவாரு, திரும்பி அடிப்பாங்க. இப்படி தெளிவச்சு அடிக்கிறீங்களேடா அப்படின்னு வர அந்த சீன் வந்து மறக்கவே முடியாத சீன் வந்து. அவரும் சீனியர் ஆக்டர் இல்லமா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஷோ அவர் என்ன மாதிரி, அதான் சொன்னேனே மிடில் கிளாஸ் மாதவன்ல எனக்கு அப்பா அவர் தானே. என்ன மாதிரி என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போயிடுவாரு. ஓகே இன்னைக்கு அவரு இப்போ இல்லன்ற அந்த தாலாட்டு சீரியல்ல நடிச்சாரு அவரு. அந்த ஒரு வைத்தியர் கேரக்டரும் ஏதோ ஜோசியர் கேரக்டர் ஏதோ ஒன்று பண்ணாரு. ஸோ அவரோட நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் நான். இன்னைக்கு அவர் இல்லைங்கிறது ரொம்ப மனசுக்கு ஒரு அதான் நிறைய என்னென்ன விஜயகாந்த் சாரு, விவேக் சாரு, டெல்லி கணேஷ் சாரு, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு வாழ்க்கை நிரந்தரம் இல்லைங்கிறது ஓகேனாலுமே இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அப்படிங்கறது நம்மளோட ஒரு அங்கலாய்ப்பா இருக்கு இல்லையா. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு நல்லது பண்ணிருக்கலாம், ஒரு 4 படங்கள் டிராவல் பண்ணவங்க. ஆமா, அப்போ இப்ப நம்ம முன்னாடி அவங்க எல்லாம் போறாங்கன்னு போது நமக்கு சங்கடமா இருக்கு. மேம் சீரியல்ல நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் நீங்க நடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது என்னால பர்ஃபார்ம் பண்றதுக்கு சேலஞ்சிங்காவும் இருந்தது, அப்படி ஏதாவது உங்களோட கதாபாத்திரம் சொல்ல முடியும்? சன் டிவியோட திருவிளையாடல் புராணம்னு சொல்லிட்டு மைத்தலாஜிக்கல் சீரியல் நான் வந்து பார்வதியா பண்ணேன். சிவன் பார்வதி அதான் மெயின். அது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தடாதகை பிராட்டியார்னு சொல்லி ராணி, அதாவது மீனாட்சி, மதுரை மீனாட்சி தான் தடாதகை பிராட்டியார். அவங்கதான் மீனாட்சி. அவங்க வந்து ஒரு அரசி, அவங்க பேர் தடாதகை. அவங்க வந்து என்னன்னா அந்த ராணியா இருக்கிறது, குதிரை சவாரி பண்றது, போருக்கு போறது, அப்புறம் அந்த தர்பார்ல பேசுறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணது. அப்படியே ஒரு ராணியாவே நான் வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு இது. அதோட அந்த மைத்தலாஜிக்கல் டயலாக்லாம் 2 பேஜ் 3 பேஜ் ஒரே டேக்கு. அப்படியே இறங்கி தர்பார் படியிலேருந்து இறங்கி வரணும், இவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பேசணும், அப்படி பேசணும், இப்படி பேசணும். அதெல்லாம் இப்பதான் பிராம்ப்டிங். அப்ப என்ன பிராம்ப்டிங் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படியே நாங்க ஒரு தடவை பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போம், டேக் ஓகே ஆயிடும், அவ்வளவுதான். அதெல்லாம் அந்த மறக்க முடியாத திருவிளையாடல் புராணம். இப்போ இந்த சீரியல்ஸ்ல பண்ணும்போது எனக்கு அதை மிஸ் பண்றேன், அந்த ரியாலிட்டி மிஸ் பண்றேன்னு ஃபீல் இருந்தா நிறைய. அப்ப இருக்கிற சீரியல்லாம் ஒரிஜினாலிட்டி இருக்கும், நல்லாவே எல்லாமே ஒரிஜினலா இருக்கும். நம்ம டயலாக்லாம் கொடுப்பாங்க, பாத்துக்கலாம் படிக்கிறதுக்கு. இப்ப என்னன்னா பேப்பரே கையில கொடுக்க மாட்டேன்றாங்களே, ரெடி டேக் போயிடலாம் அப்படின்றாங்கல்ல. ஸோ அதெல்லாம் இப்போ ரொம்ப கொஞ்சம் மிஸ்ஸிங் தான். அதெல்லாம் மாமியார் அவங்கள ரொம்ப வில்லிய கட்டுறதுனால எல்லாம் பார்க்குற அம்மாக்கள்லாம் ஓகே நம்மளும் இந்த மாதிரி ஆயிடுவோம் அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா நான் வந்து தாய்மார்களுக்கு என்ன சொல்றேன்னா, சீரியலை பார்த்தெல்லாம் மாறாதீங்க, நீங்களா இருங்க. உங்க மருமகளும் உங்களுக்கு மக தான். ஏன்னா உங்க மக இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போறாள்ல, அப்ப அந்த தாய் அவங்கள கஷ்டப்படுத்தினா உங்க மனசு வலிக்கும்ல. அதனால எல்லாருமே மக தான் உங்களுக்கு. நீங்களும் நல்லா சந்தோஷமா இருங்க அவங்களோட. சரி மேடம், ரஜினி சார் மாதிரி பேசுறீங்க அப்படியா? ரஜினி சார் சொல்லும் போது ஞாபகம் வருது மேம். இப்போ அடுத்த மாசம் அவர் 50 இயர்ஸ் வந்து தொடுறாரு, 50 வருஷம் சினிமா. இப்ப நீங்க 37 மாதிரி 50. அவரோட ஜேர்னி பத்தி, அவரை பத்தி உங்களோட நினைவு? ஆக்சுவலா என்னன்னா நான் ரஜினி சார் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா அவரோட ஸ்டைலு, அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் கூட ஒரு படம் நடிக்கணும்னு நானும் நினைச்சேன். ஆனா அதுக்கு இறைவன் சந்தர்ப்பத்தை கொடுப்பாராங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப அற்புதமான மனிதர், நல்ல இன்னும் நிறைய ஆயுசோட இன்னும் நம்ம தமிழ் ரசிகர்களோட அவர் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய விஷஸ். மேம் இப்போ நீங்க சொன்னீங்களா மேம், மிடில் கிளாஸ் மாதவன், அவ்வை சண்முகி, அந்த ஹியூமரை நினைச்சு இன்னும் நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய காமெடி இல்லையே அப்படின்னு நாங்க வருத்தப்படுறோம். இன்னும் நிறைய படங்கள் வரும்னு ஆசைப்படுறோம். உங்களோட பார்வையில் எப்படி மேம் இருக்கு? இல்ல இப்போ வந்து காமெடி வந்து படங்கள்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா வந்து எப்பயுமே ஒரு படம் இருந்தா அதுல எல்லா சுவைகளும் இருக்கணும். காமெடி இருக்கணும், ஃபைட் இருக்கணும், பாட்டு இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த படம் வந்து ஒரு இது. ஆனா இப்ப இருக்குல்ல என்னன்னா ஒரு தீம் மாதிரி போயிடுறாங்க. ஒரு கரு எடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி போயிடுறாங்க. ஸோ அதுக்கு தேவையா இருந்தா வைக்கிறாங்க, தேவையில்லைன்னா விட்டுடுறாங்க.
சந்தோஷமா. உங்களோட சேலை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சேலையே 50,000 உண்மையா? ஏங்க நான் அதுலயே நான் சொல்லியிருக்கேனே 50,000 ரூபாய்க்குலாம் நான் சேலை வாங்க மாட்டேன்னு. அப்படியா? நிறைய பேர் கேக்குறாங்க மேம். அதே மாதிரி வாங்கி கொடுன்னு கணவன்மார்கள்ட்ட சொன்னா. ஐயோ ஏங்க நானே அதுல சொல்லியிருக்கேங்க 50,000 1 லட்சத்துக்குலாம் சேலை இருக்கான்னு அவர் கேட்டாரு. நான் என்கிட்ட 50,000 1 லட்சத்துக்கு சேலை கிடையாது, 10,000 12,000க்கு தான் எனக்கு சேலை இருக்கு அப்படின்னு சொன்னேனே நானு. ஓகே ஓகே. நிறைய பேர் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு. அது கல்யாண புடவை வேணா 50,000க்கு வாங்கலாங்க. சும்மாவே புருஷன்ட்டு போய் 50,000க்கு புடவை வாங்கி கொடுன்னா அந்த ஆள் மொட்டை தான் அடிச்சுக்கணும் இல்லையா? அப்புறம் பரவாயில்ல, கணவர்களோட வழியை நீங்க பேசுறீங்களா? கண்டிப்பா வாழ்க. சந்தோஷமா. நீங்க இதே மாதிரி சிரிச்சுட்டு சந்தோஷமா இன்னும் நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் சொன்ன மாதிரி நகைச்சுவை கம்மியா இருக்கும், நீங்களும் நிறைய வேஷங்கள் பண்ணணும், நிறைய சிரிக்க, எனக்கு நிறைய படம் வரணும்னு நீங்க வேண்டிக்கோங்க. கண்டிப்பா மேம். சரியா? கண்டிப்பா நடக்கும். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.